நாங்கள் கூறுவதை மட்டுமே உங்களின் பங்கு முதலீட்டிற்கான ஆதாரமாக கொள்ளாமல் பங்கு பரிவர்த்தனை ஆலோசகர்களின் உதவியை நாடும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய சிறு வர்த்தகர் ஒரு அறிமுகம் அங்கத்தில் குவாலகுபு பாருவைச் சேர்ந்த திரு SR ரவியின் வர்த்தக அனுபவங்களுடன் சந்திக்கிறார் கண்ணாசி மதுரை. இடியாப்பக்காரர் கடந்த 27 ஆண்டுகளாக இடியாப்பம், புட்டு மற்றும் சில வகை பலகார வகைகளை விநியோகித்து வரும் திரு SR ரவியை செல்லமாக இப்படித்தான் அழைக்கின்றார்கள் என அறிமுகப்படுத்திக் கொண்டு தன்னுடைய சிறு வர்த்தக அனுபவங்களை வழங்க தயாரானார். எங்களுடைய தாயார் முதல்ல இந்த இடியப்பை வர்த்தகம் செஞ்சாங்க. அதன் பிறகு என்னுடைய அண்ணன் செய்து கொண்டிருந்தார். அப்புறம் அவர் செய்து கொண்டிருக்க காலத்தில் பிறகு என்னை அணுகி இந்த சிறு தொழில் இந்த வியாபாரத்தை செஞ்சால் ரொம்ப சிறப்பாக வரலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதன் பிறகு நான் அவரோடு சேர்ந்து வியாபாரம் பண்ணேன். அதன் பிறகு அவர் காலமாயிட்டார். அவருக்கு பிறகு இந்த தொழிலை நானும் என்னுடைய அண்ணனும் செய்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் பகுதி நேரமாக மேற்கொள்ளப்படும் இத்தகைய சிறு வர்த்தகங்களை நாம் அதிகமாக கண்ணுட்டிருக்கின்றோம். ஆனால் இவர் தம்முடைய அன்றாட வாழ்க்கையின் ஜீவனத்திற்கு இத்தொழிலை முழு நேரமாக மேற்கொண்டு வருகின்றார். எனவே இடியாப்பம் மற்றும் மற்ற வகை பலகார தயாரிப்பு பணிகளை தனது மனைவியின் துணையுடன் அதிகாலையிலேயே தொடங்கப்பட்டு விடுகின்றது. நாங்கள் ரெண்டாவது இந்த அரிசியெல்லாம் மலிவான அரிசிகளை நாங்கள் இடியாப்பம் செய்ய மாட்டோம். ஒரு நாளைக்கு காலையில் ஒரு முறை 2 மணிக்கு எந்திரிச்சு போடுவோம். நான் ஏறக்குறைய ஒரு 4:30 மணிக்கு வியாபாரத்தை கிளம்பிடுவேன். அடுத்து என்னுடைய மனைவி செய்வாங்க. என்னுடைய மனைவிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். 2 மணிக்கு எந்திரிச்சு என்னோடு சேர்ந்து உழைத்து என்னுடைய உயர்வுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்காங்க என்னுடைய மனைவி. அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேங்க. அவங்க அதுக்கு பிறகு அவங்க செய்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நான் வியாபாரத்துக்கு போய்ட்டு ஏறக்குறைய ஒரு 10:30 மணிக்கெலாம் வந்துடுவேன். வந்த பிறகு மற்ற அந்த ஆர்டருங்கள்லாம் நிறையா இருக்கும். ஆர்டருங்கள்லாம் இதெல்லாம் செய்வோம். அப்புறம் நான் ஏறக்குறைய 2 மணிக்கு திருப்பி வியாபாரத்துக்கு போவேன். இந்த கொழுக்கட்டை, இடியப்பம், கேசரி, கேவுரு புட்டு, கேவுரு இடியப்பம் இதெல்லாம் கூட செய்கிறோம். கோலாகுபாரு வட்டாரத்தைச் சேர்ந்த பெரும்பாலான இடங்களில் தனது வர்த்தகத்தை மேற்கொண்டு வரும் இவர் இவ்வியாபாரத்தை விட்டு மற்ற வகை வர்த்தகங்களில் கவனம் செலுத்த மனம் இடம் கொடுக்கவில்லை என நம்மிடம் தெரிவித்தார். இடியப்பம் மாவு நம்ம அரைச்சி வாங்குறோம். அரைச்சி வாங்கி அதை முறையாக சலிக்கணும். சலிச்சுட்டு வேவை போட்டு நம்ம முறையாக அதை பதமாக நம்ம பிணைஞ்சோம்னு சொன்னாக்கா இடியப்பம் அதை அடுத்துங்கிட்டு நம்ம இடியப்பம் செய்யலாம். மற்ற வியாபாரம் செய்யணுன்றதுக்கு இப்போதைக்கும் தயாராக தான் இருக்கிறேன் நான். இருந்தாலும் என்னுடைய வாடிக்கையாளர்களுடைய இதை பூர்த்தி செய்யறதுக்கு இவங்களை விட்டு என்னால் பிரிய முடியல. இதோட நான் இன்னும் கூடுதலான வருமானத்துக்கு நான் செய்யறதுக்கு இப்போ என்கிட்ட எல்லாமே இருந்தாலும் கூட என்னால் இந்த 27 வருஷமாக இந்த சுற்று வட்டாரத்த மக்களுக்கு நான் இடியப்ப வியாபாரம் சப்ளை பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து என்னால் பிரிய முடியல. அது ஒரு அன்பாக அவங்களோட பிணைந்துட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வியாபாரத்தை நான் தொடர்ந்து செய்வேன். ஆனால் இதன் மூலம் ஒரு நல்ல பொருளாதாரத்தை ஈட்டலாம். நல்ல வருமானம் இருக்குது. இவருக்கு அமைய பெற்றிருக்கும் வாடிக்கையாளர் வட்டம் பெரியதுதான். குறிப்பாக இவருடைய முதன்மை வாடிக்கையாளர்களாக மலாய்க்காரர்களே முன்னணி வகிக்கின்றனர். இப்போ என்னுடைய இந்த இடியப்பத்தை நாங்கள் நல்ல முறையில் செய்யணும், என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நல்ல முறையில் அதை கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ரொம்ப தூய்மையாகவும் ரொம்ப நேர்மையான வியாபாரமாகவும் செய்து கொண்டிருப்பதால் வாடிக்கையாளர்கள் நிறைய எனக்கு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கு நான் போகும்போதெல்லாம் என்னை முகமலர்ச்சியோடு வரவேற்று என்னிட்ட அவங்க எனக்கு வியாபாரம் கொடுக்குறாங்க. தினந்தோறும் இடியாப்பம், புட்டு போன்றவைகளை தயாரித்தளிக்கும் அதே வேளையில் பெருநாள் காலங்களில் முன்கூட்டியே நிறைய முன்பதிவுகள் கிடைக்கின்றன. ஆனால் வரும் முன்பதிவுகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. நேரம் பற்றாக்குறையாக தான் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் செய்வோம். இன்னொன்று தீபாவளி பண்டிகை காலங்கள், இந்த கிறிஸ்துவ பண்டிகை காலங்கள், ஹஜ்ஜி பெருநாள், இந்த நோன்பு பெருநாள் காலங்களில் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க சொன்னால் நாங்கள் அதிகமாக கொடுக்க மாட்டோம். ஒரு ஆளுக்கு 50 இடியப்பம் தான் கொடுப்போம். ஒரு பாக்ஸில் 50 இடியப்பம். அதுக்கு மேலே நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா என்னுடைய வாடிக்கையாளர் எல்லாருக்குமே அந்த இடியப்பம் கிடைக்கணும். ரெண்டாவது அந்த இடியப்பமும் நல்லா இருக்கணும். எனக்கு இந்த பணத்தை மட்டும் ஈட்டணுன்றது எண்ணம் இல்லை. என்னுடைய வாடிக்கையாளர்கிட்ட நான் அன்பை பெறணும். அந்த அடிப்படையில் நாங்கள் ரொம்ப நல்ல முறையில் செய்து கொடுப்போம். தீபாவளிக்கெல்லாம் அதிகமாக செய்ய மாட்டோம். கொஞ்சமாக செய்தாலும் ஏறக்குறைய 5000 8000 இடியப்பம்லாம் செய்வோம். ஒரு ஆளுக்கு 50 தான் கொடுப்போம். இதனிடையே திடீர் காய்ச்சலாக பெருகி வரும் அண்மைய கால பொருள்களின் விலையேற்றத்தினால் வியாபாரம் பாதிப்புறவே செய்திருக்கின்றது. இருப்பினும் நினைத்த மாத்திரத்தில் பொருள்களின் விலை உயர்வை அமல்படுத்துவது சாத்தியமான ஒன்றாகுமா? திரு ரவியின் பதிலை கேட்போம்.
பாதிப்பு தான். இருந்தாலும் மன சங்கடமாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம எப்படி விலை கூட வச்சு விற்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது நமக்கே சங்கடமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, முன்பெல்லாம் வந்து மோட்டருக்கு பெட்ரோல் ஊற்றணும்னு சொன்னால் 4 வெள்ளி தான். இப்போலாம் பெட்ரோல் 6.5 வெள்ளிக்கு ஊற்றுறேன். அப்போ இந்த 2.5 வெள்ளி நான் எங்கே போய் தேடுறது? இருந்தாலும் அந்த சுமையை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ காலம் நம்மளுடைய வாடிக்கையில் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்களே, அதனால அதே விலையிலேயே நான் விற்றுக்கிட்டு இருக்கிறேன். இன்றைய சிறு வர்த்தக நிகழ்ச்சிக்கு நிறைவு தர நேரம் மிக குறைவாக இருப்பதால் இவ்வேளையில் நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டிருக்கும் ரசிகர்களிடம், குறிப்பாக இளைஞர்களிடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கின்றார் நம்முடைய இவ்வாரத்திய சிறு வர்த்தகர் திரு SR ரவி எனும் இடியாப்பக்காரர். ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குங்க. இடியப்ப வியாபாரம்னு இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நம்ம இளைஞர்கள்லாம் வந்துங்க வியாபாரத்தில் ஈடுபடணுங்க. அலோஸ் மிட்டாய் சொந்தமாக தயாரிக்கலாம், ரொட்டி சொந்தமாக தயாரிக்கலாம், ஐஸ்கிரீம் சொந்தமாக தயாரிக்கலாம். முடியாதது எதுவும் இல்லை. முடியும்ன்ற எண்ணம் நம்மக்கிட்ட ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக முடியும் தான். ஐஸ்கிரீம் சொந்தமாக செய்யலாம், ரொட்டி சாணை செய்யலாம். இப்படி எத்தனை வியாபாரிகள். நான் ஒரே ஒரு இதை சொல்கிறேன்னா, நம்மளோட இளைஞர்கள் வன்முறை என்னும் கலாச்சாரத்தில் ஈடுபட்டு தங்களை அழித்து கொள்ளாமல் தயவு செய்து எல்லாரும் வியாபாரத்தில் ஈடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணுன்றது என்னுடைய வேண்டுகோளாக அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த வன்முறை கலாச்சாரத்திலேருந்து நம்ம இந்திய சமுதாய இளைஞர்கள் விடுபெறணும்.